வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தன போக்குடனே செயல்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ் வணக்கம். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். நிச்சயமாக ஒன்றுவதற்கு ஒரு ஓலை குடிசையாவது இருக்க வேண்டும் என்பதே நாம் ஒவ்வொருவருடைய ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த சூழலில் தினசரி நாம் ஓடுவதும் உழைப்பதும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காகவே அந்த அடிப்படையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்விடங்களை மறுகட்டமைப்பு செய்து தருவதற்காக அப்போதைய திமுக அரசு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையை அடுத்த மணக்குடி என்னும் கிராம பகுதியில் 144 சுனாமி வீடுகள் அமைக்கப்பட்டு மீனவர்கள் அந்த பகுதியில் மீள் குடியேற்றப்பட இருந்தனர். அந்த சூழலில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யப்படாததால் ஒருவர் பின் ஒருவராக அந்த பகுதியில் காலி செய்து தற்பொழுது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக 144 வீடுகளும் சீமை கருவேல மரங்கள் மண்டி காணப்படுகிறது. இந்த பகுதியில் சீமை கருவேல மரங்கள் நிறைந்திருப்பதால் ஒரு மனிதன் வாழ தேவையான ஒரு ஹால், அதே போல படுக்கை அறை, கிச்சன், கழிவறை என அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு சிறப்பான வீடு கட்டி கொடுத்தும் கூட இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாதாலும் மீனவர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக திட்டங்கள் வகுத்து கொடுக்கப்படாதாலும் இங்கிருந்து அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்விடத்திற்கே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் புதர் மண்டி கிடப்பதால் பல்வேறு இடங்களில் பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த இடங்களில் குடிபுகுந்து தங்களுடைய குற்றச்சம்பவங்களை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதே போல மது அருந்தும் கூடாரமாகும். அதுபோல இந்த பகுதியில் பல்வேறு எலும்பு கூடுகளை கூட காணக்கூடிய காட்சியானது பெரும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து மீள் கட்டமைப்பு செய்து தர வேண்டும் என பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்தும் கூட அதிகாரிகள் பாராமுகமாக இருப்பதாகவே தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பலமுறை அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டும் கூட ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குடி பகுதியில் 144 சுனாமி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளோடு அரசு இந்த பகுதி முழுவதும் ஒரு கிராமத்தையே கட்டமைத்தும் கூட இந்த அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாக இந்த பகுதி முழுவதும் புதர் மண்டி கிடக்கிறது. எத்தனையோ பேர் வீடு இருந்தும் வீடு இல்லாமலும் அவதிப்படக்கூடிய சூழலில் தங்களுக்கு இப்படி ஒரு வீடு இல்லையே என்ற ஏக்கத்தில் காத்திருக்கின்றன. ஆனால் அரசு அதிகாரிகள் தரப்பில் நாம் கேட்டபோது ஏற்கனவே குடிவந்த அந்த மக்கள் இங்கு வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறுகின்றனர். அப்படியெனில் முறையான பயனாளிகளை இந்த அதிகாரிகள் தேர்வு செய்யவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. முறையான அந்த பயனாளிகளை மீள் குடியேற்றம் செய்வதோடு அவர்கள் இங்கு மீள் குடிய விரும்பாத பட்சத்தில் மாற்று ஏற்பாடாக புதிய பயனாளிகளை தேர்வு செய்து இந்த பகுதியை குடியமைத்து இந்த பகுதி முழுவதும் மக்கள் நடமாட தகுதியற்ற இடமாக இருக்கக்கூடியதை மீண்டும் பசுமையான பகுதியாக மாற்றித்தர வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.